அதுகிட்ட போய் கொஞ்சிருக்காங்க. நல்லவேளை அது கடிக்கல. நீங்க சிரிச்சிருந்தா கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்தே ஆகணும். பார்த்துக்கோங்க. தமிழ்நாடு கோத்தகிரியில் நடந்திருந்த சம்பவம் தான் இது. செப்டம்பர் 2025 இரவு நேரம் இவர் கேன்டீன்ல உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்கும் போது திடீர்னு பூனையை பிடிக்க சிறுத்தை ஒண்ணு உள்ள புகுந்துடுச்சு. என்னங்கடா சிறுத்தையெல்லாம் டீ குடிக்க வருது? நான் ஒண்ணு பண்ணல. நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னடா ஓடிட்டான் இவனுக்காடா பெட்டக்ஸ்ல பின்னங்கால் அடிக்க ஓடியாந்த. கடலோரமா நின்றுட்டு இருக்க பறவை திடீர்னு அலை வந்ததும் அட அது ஏன் ஓடுது? ஈஸியா பறந்துருக்கலாமே. ஆமால, ஆமா. இங்க 2 கொரிலா ஜோடியா உட்கார்ந்து இருந்தது. அப்போ ஒரு பெண் கொரிலா கிராஸ் பண்ணும்போது எத்தனையோ கபடி மேட்ச் பாத்திருப்பீங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு கபடி மேட்ச பாத்திருக்கீங்களா? அது ப்ரோ கபடி, இது குறைஞ்ச கபடி. உங்களுக்கான இந்த வர டாஸ்க், இந்த 4 விலங்குகள்ல எந்த ஒரு விலங்கு 200 வருஷத்துக்கு மேல வாழக்கூடியது? நல்லா யோசிச்சு உங்க ஆன்சரை கீழே கமெண்ட் பண்ணுங்க. யாரு சரியா சொல்றீங்கன்னு பாப்போம். எவ்வளவு டிசைனா வாட்ச பாத்திருக்கேன், ஆனா இப்படி ஒரு டிசைன்ல வாட்ச பார்த்ததே இல்லைங்க. டாம் அண்ட் ஜெரி வாட்ச் செம்மையா இருக்குல்ல? ஒரு கல்யாண வீட்டு டான்ஸ்ல ஆட்டத்துல நாங்களும் கலந்துக்கலாமா? என்னங்க பாட்டுக்கு வைப் பண்ணி இதுவும் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு. இந்த பறவை மீன்களை இப்படி பொறி வச்சு பிடிக்கும். அப்படி மீனை பிடிக்க இறைய தூக்கி போடும்போது நக்கு செத்த பையன் மூஞ்சி மாறி அட எச்சி விடுறா குடுறா. இல்ல நல்லாவே இருக்க மாட்டேன். பைக்ல ஒரு நாயை வச்சு கொண்டு போறதே கஷ்டம். ஆனா இங்க இவங்க 2 பேர் பைக்ல எத்தனை நாய் ஏத்தி கொண்டு போனாங்கன்னு மட்டும் பாருங்க. முன்னாடி பின்னாடின்னு மொத்தம் 6 நாய்களை பைக்ல ஏத்தி வச்சு கொண்டு போறாங்க. நீங்க வளர்க்கிற நாயா இல்ல கறி கடைக்கு எதுவும் பிடிச்சிட்டு போறீங்களா? உண்மை தெரிஞ்சு போச்சு. விடக்கூடாது. ஒரு பிரயாசத்தை போட்டுற வேண்டியது. இவன் தூக்குற டிசைனை பார்த்தா கறி கடைக்கு தான் போகுதுன்னு நினைக்கிறேன். அந்த குட்டி வாத்து நேரம் பார்த்து அந்த நாயை எப்படி பழி வாங்கி இருந்ததுன்னு பாருங்க. கடிக்க உனக்கு வேற இடம் கிடைக்கலையாடா? ஆமா, சாப்பாட்டுக்கு யாருகிட்ட போட்டி போட்டு இருந்ததுன்னு பாருங்க. டேய், தைரியம் தாண்டா, முதலிக்கிட்டே மோதுற. ஓடுற பஸ்ல இருந்து 1 ரூபாய் காயின் விழுந்தாலே உருண்டு வந்து எடுக்கிற வேண்டாம் இந்த சைல்டு சின்ன. நீ சாப்பிடுறாசா, அப்புறம் நான் உன்னை சாப்பிட்டுக்கிறேன். ஒரு விலங்குகள் சரணாலயத்துல இந்த நாய்க்குட்டி யார்கிட்ட பம்புழுத்துதுன்னா என்ன ஒண்ணா அவளை உண்டு இல்லாம பண்ணிடுறா. என்னைய முறையிறான். பாயமுறா குரங்கு. ஒரு காட்டுப்பன்றி அது குட்டிங்களோட கிராஸ் பண்ணி இருந்தது. அட எத்தனை குட்டி லைன் போய்கிட்டே இருக்கு. இத
இத பார்த்துதான் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்கன்னு சொன்னாங்களா? கோவால இந்த கார் ஓனருக்கு நடந்த சம்பவம் இருக்கே, திடீர்னு இந்த நாய் கார் பம்பரை பிச்சு எரிய ஆரம்பிச்சிடுச்சு. என்னடா கார் இது, ஒரு கிலோ பிஞ்சிட்டு வந்துடுச்சு. வண்டிலாம் ஓட்டி போட்டோம். இங்க வந்த எலி எங்க உள்ள இருக்கானா? என் ஓனர் வண்டிக்கு எதுவும் ஆக விட மாட்டேன்டா. ஏய், அந்த எலிய பிடிக்க வாடா வண்டியை பிச்சு எரிஞ்ச. ஆமா, வண்டி உயர கடிச்சுட்டா ஓனருக்கு 1 லட்சம் செலவாகுமாம்ல. பறவைங்க சிரிக்குமா? இங்க 2 பறவைங்க உணவு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அங்க வந்த 3வது பறவை அது விழுந்ததை பார்த்து மத்த 2 பறவையும் சிரிக்குதுங்க. எலிக்கு புரிய வைக்காம எப்படி மாட்டி இருக்குன்னு பாருங்க. பறிக்கஞ்சட்டியில மாட்டி தப்பிக்க முடியலதனால அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது, வா. சிங்கங்க கூட்டமா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும்போது ஒத்துக்கிட்டு வாடி, நம்ம ஓட பக்கம் போவோம். வாரமா உட்காரடா, சோத்து போட்டுக்கலாம். முன்னாடி கார்ட்டூன்ல காட்டினதெல்லாம் கற்பனை நினைச்சிருப்போம், ஆனா அதெல்லாம் நிஜத்திலேயே நடந்திருக்கு. நாய் அதே மாதிரி தேடி இருக்கு பூனைய. இப்படி சுத்தி சுத்தி விரட்டி இருக்கான்னு பார்த்தா விரட்டி இருக்கே. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. இதாங்க அல்டிமேட். எலியெல்லாம் குளிக்குமான்னு நினைச்சா குளிச்சிருக்குங்க, அதுவும் சோப்பு போட்டு. இப்படியுமா நடந்திருக்கு? நடந்திருக்கு. ஒரு குரங்கு இவர் கொடுத்த பழத்தை யோசிச்சு தயக்கத்தோட வாங்கிச்சு. ஆனா இதுவே இந்த குரங்கு சாப்பிடுறதுக்கு தான் கேக்குறேன், கொடுத்தா என்ன குரம் சாப்பிடுவேன். என்னங்கடா பம்படியா வந்து புடிங்கிட்டு போகுது. சிங்கத்தோட பெரடி முடிதான் அதுக்கு அழகே. ஆனா இங்க அதை என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு பாருங்க. என்னடா உச்செல்லாம் எடுத்து சீவி விட்டுருக்கீங்க? அவர் எம்எல்ஏடா தெரியுமேடா. இங்க கடையில வளர்க்குற பூனைய இவர் சும்மா அன்னைக்கு நோண்டி இருந்திருக்காரு. அது ஒரு கட்டத்துல கடுப்பாகி போடாடே. நீ கத்தப்படாது, கடுப்பேற்றார் மயிலார். காக்கா ஒரு இன்டெலிஜென்ட்டான பறவை தான், அதுக்குன்னு அத்தனை பிஸ்கெட்டையும் அட்ட டைம்ல தூக்கிட்டு போயிட முடியுமா? விடாம ட்ரை பண்ணுது. அட, 6ஐயுமே அட்ட டைம்ல தூக்கிடுச்சுங்க. செம்பரி ஆடுங்க ஒண்ணுக்கு ஒண்ணு முட்டி விளையாடும். அப்படி இந்த ஆடுங்க முட்டி விளையாடும் போது குறுக்க கம்பி வெளி இருந்திருக்கு. இது உஷாரா நோட் பண்ண இந்த ஆடு எவ்வளவு தெளிவா இது முட்டாம அதை மட்டும் முட்டு வைக்குது பாருங்க. டேய் பழைய ஆள்றா நீயே. கோபத்துல குறுக்க இருக்க கம்பிய மறந்துட்டேன். இங்க கோழி தெரியாம கவுந்து கடந்த வண்டி வீல்ல ஏறிடுச்சு. இப்ப பாரியா பார்க்க த்ரெட்மில்ல வாக்கிங் போற மாதிரில இருக்கு. தெரியாம இருட்டையா, காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. ஐயோ நிக்க மாட்டேங்குதே, காப்பாத்துங்க காப்பாத்துங்க.
தவளை தாவி பார்த்திருப்பீங்க. டான்ஸ் ஆடி பார்த்திருக்கீங்களா? இங்க பாருங்க. ஃபேஷன் ஷோல மாடல்ஸ் ரேம்ப் வாக் பண்ணி பார்த்திருப்பீங்க. ஆனா இப்படி ஒரு ரேம்ப் வாக்க பார்த்திருக்க வாய்ப்பே இல்ல. என்ன நம்ம பள்ளி ஒருத்தனையும் காணோம். வந்தது வந்துட்டோம். நம்ம சிக்னேச்சர் ஸ்டெப் போட்டு போயிடுவோம். டேய், அவங்கள பார்த்தா உனக்கு எப்படா தெரியுது? எங்க இந்த நாய் பாவ மன்னிப்பு கேட்டு இருந்திருக்கு. In nomine Patris et Filii